ஜஸ்ட் பண்றேன் என்ன மாதிரி. நான் வேற ஒரு கெம் தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கெம்ல கவரேஜ் கிளியர் ஆகிக்கன்னு பாருங்க. நான் மத்த கெம்மை அடிக்கியா நீங்க செக் பண்ணி சொல்றீங்களா லைவா? எனக்கு உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் வேணும். சார் நீங்க கிட்ட போன பிளர் ஆகுது. இல்ல கிட்ட போனா பிளர் ஆகுதுன்னா அது ஆட்டோ ஃபோக்கஸ். நான் கேட்டது இப்படி. இப்ப நான் படிச்சிரும் போது இப்ப நான் 2 படிச்சிரும் போது அந்த ஃபோக்கஸ் பிரச்சனை இல்ல தானே. இல்லாட்டி ஷைன் பண்ணுதா தலையில. ஆகலம் கேமரா முன்னுக்கு இருக்கிற பாரு அப்படியா. இப்ப நான் லைட்டா பின்னு கொண்டு போறேன். இது ஓகே இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. இப்போ ஓகே ஆயிட்டா கேமரா ஆங்கிள். இல்லாட்டி சின்ன ஆயிட்டா எழுத்து. இல்லாட்டி இது ஓகே தானா? இது ஓகே தானா ஃபோக்கஸ். எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஓ ஓ சார். ஓ சார். ஓகே சார். அப்படின்னா நான் கேக்குறது ஆசியா ஆதியா உங்கள்ட்ட தான். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னுக்கு வந்தவர்கள் இருக்கீங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த கிளாஸ் வராங்க. ஓ நீங்க சார். பாருங்க உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா போட் இதுக்கு முன்னுக்கு விட. ஓ சார். கிளியரா இல்ல அதே ஓ சார் நல்லா வேணும்டா. கிளியர் இப்ப ஆயிக்குது. பாத்திமா நுஹா. பாத்திமா நுஹா வந்து யாரு நம்மளோட நுஹா ரிஸ்வான் இல்ல தானே? மத்தன் பாத்திமா தானே? பத்த நுஹா தானே? ஓ சார். நீங்க 10ஆம் ஆண்டு எந்த ஸ்கூல் எந்த ஊர் நீங்க? நானும் உங்களுக்கு கதைக்கணும் கேட்கணும். எந்த ஊர் நீ? கண்டி. நீங்களும் கண்டிதானா? ஓ இப்போ ஒரு மைக்ல கேட்கிறேன். அந்த மைக் கிளியரா இருக்கா? ஓ சார். சவுண்ட் வித்தியாசம் சவுண்ட் வித்தியாசம் தானே? ஓ சார். அதுல கதைச்சதுல இப்ப இருக்க மைக்ல கேட்கிறேன் இல்ல. எதுல கேட்கிறேன்? இதுல கதைக்கிறது. இது சார். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த கேமரால இருந்து அடுத்த கேமராக்கு மாத்துறேன். சரியா? இது நம்ம ட்ரெடிஷனலா வச்சு கொண்டிருக்கிற கேமரா. இதுக்கு வித்தியாசம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிங்க. சரியா? இது முன்னுக்கு தான் இருக்கும். நானும் உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் எடுக்கிறது தவறு இல்லை தானே? கோச்சிப்பீங்களா? இல்ல. இல்ல சார். இப்ப இந்த கேமரால என்ன பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் மங்கலைக்கு பிளேர் மாதிரி. இது கொஞ்சம் பிளர். ஆனா மைக் ஓ நல்லா இருந்துச்சு. சார். மைக் நல்லா இருந்துச்சானே. ஓ நல்ல ஓ clear. சார். சார். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த கேமரா இருந்தா கிளியரா விளங்கிச்சேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஓ சார். ஓ சார். இன்னைக்கு ஓ ஒரு நாள் சார். எப்படி? இந்த கேமரால அந்த மைக்ல செய்வோம். பாக்குறீங்களா அப்படின்னு? ஆம் சார். பழைய மைக் இது கொஞ்சம் மங்களாய்க்கு அப்படித்தானே? ஆனா விளங்குது. ஆனா மங்களாய்க்கு அப்படித்தானே? ஓ ஓ சார். இப்ப வந்து பாருங்க. இப்ப நான் எனக்கு வந்து இத்தனை இப்ப 20 24 வயசு 25 வயசாவது இன்ஷால்லா இந்த செப்டம்பரோட. இப்ப நான் 10 வருஷம் போனா என்ன நடக்கும்? 35 போயிடும். எனக்கு அதே ஆக்டிவ்னஸ் இருக்குமா? அதே ஆக்டிவ்னஸ் இருக்குமா? இருக்காது. இருக்கு. இந்த மாதிரி தான் சொல்றீங்க நீங்க. சரியா? இப்பதான் வெரி ஸ்ட்ராங். என்ன இப்பதான் கொஞ்சம் ஜிம்முக்கு போட்டேன். சிக்கலால. இப்ப பாருங்க நான் மத்த கேமராக்கு மாத்துறேன். இப்போ ஓகே பாருங்க. வயசு நான் மத்ததுக்கு ஒருக்கா மாத்தி அதை எப்படி ஒருக்கா செக் பண்ணி பாருங்களேன். வயசு எப்படி இப்ப? இப்ப பாருங்க கைக்கு எப்படி இருக்குது. நல்லா இல்ல தானே? அந்த அளவுக்கு இந்த வயசு சொல்லுங்க இல்லையே. இல்ல சார். ஆனா அதுல சரியான சாஃப்ட் டோனா தெரிஞ்சுக்கு. இதுல கொஞ்சம் பிரைட்னஸ் இஷ்யூ இருக்கோ தெரியும். ஆனா இதுல இப்ப இப்ப நான் போட்டுக்க ரூம் லைட்டுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே நடந்து. இந்த இடத்துல நிக்கும் போது என்னோட ஃபேஸ் கலரும் அதே மாதிரி நான் நீங்கால தள்ளி வந்து வர்ற ஃபேஸ் கலர் ஒரே மாதிரி தானே. ஓ ஒரே சார். மாதிரி. ஓ சார். இது ஒரு பிரச்சனை இல்லையே. என்ன கேமரா இப்ப வந்து அழகா இருக்கீங்க சார். விளங்குறப்ப சரி நானே புருஷன் கையுமா தெரிஞ்சிட்டு என்னட்ட ஓ வந்து சார் இப்ப அழகா இருக்கீங்க சார். சரி. என்ன செய்வோம் அதுக்கு இப்ப? என்னோட ரணான்ற பேர்ல வந்து யார் ரணா? ரணா யாரு? யார் அது ரணா? பேர் என்ன தம்பி உங்களோட? பேர்? நான் தான் சார். அப்ப யாரு கழிச்சது? கதைச்சது யாரு? நான் இல்லையே. உங்களோட மைக்ல இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு. ரிமூவ் பண்ணி விடையா கதைச்சது யாருன்னு சொல்லிட்டு?
கல்யாணம் சொல்றாட்டி நீ ரெண்டுல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லி விட்டுருவேன். பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. Right. இப்ப இது ஓகே, இந்த கேமரா ஓகே தானே? இந்த கேமரா இப்போதைக்கு கொஞ்ச நாள் செலக்ட் பண்ணி வைப்போமா, எந்த மாதிரி நடக்குதுன்னு பாப்போமா? இது நட கிளியர் ஆகிக்கணே, அப்படிதானே? இல்லைன்னா அதுல மட்டத்துக்கு இதையும் மாற்றி விடுவோமா, கொஞ்சம் குறைச்சு வைத்துவோமா? இல்லாட்டி இது இருக்கிற இடம் சரிதானே? உங்களுக்கு இருக்கிற இடம் உனக்கு ஓகே தானே? ஓகே, இந்த இருக்கிற இடம், இந்த வியூ ஓகேன்னு கேட்கிறேன். இந்த வியூ இதுக்கு முன்னுக்கு படிச்சாங்களுக்கு தான் அந்த வியூ தெரியும். இந்த வியூ ஓகே, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பணிச்சு இந்த போக்குக்கு வைக்கிற மாதிரி வியூல வைக்கியா? ஏன்னா பிள்ளைகள் இன்னும் பின்னுக்கு கொண்டு போலாம், பின்னுக்கு கொண்டு போனா உங்களுக்கு தான் நஷ்டம் மாதிரி. இது ஓகே ஆயிட்டா? இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாப்போமா? வாய்ஸ் ஓகே தானே? எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லுங்க, எப்படி கனெக்ஷன் எடுத்தீங்கன்னு யாராவது சொல்லுங்க. நம்மளோட பழைய கேமராட மைக்க ஜூமுக்கு யூஸ் பண்றோம், புது கேமராவை வீடியோக்கு யூஸ் பண்றோம். புரியுதா சொன்னது? இன்னைக்கு ஒரு நாள் ட்ரையல் பார்ப்போம் எப்படி எல்லாரும். குளிசையை போட்டு வரையா? ஓகே சார். சோ மேல டே எத்தனை போட்டிருக்கு, இங்க எத்தனைல விட்டு போனேன்? 95. இதெல்லாம் இப்ப அடிக்க வேண்டிய சமயம் வந்துச்சு. சோ எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பினீங்களா? இதுல வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்குது. நீங்க என்ன செய்யணும், இத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கணும். பாப்போம். இதுல இந்த கேமரா பத்தி நான் இன்னும் பழகி போட்டு நான் சொல்றேன். இந்த ரூமுக்கு வந்தோம்னா இந்த ரூம்ல வந்துட்டு எந்த சாமான் எங்க வச்சிருக்கோம் எனக்கு மறந்து. போட் எப்படி அடிக்கிறது? போட்டு அடிக்கிற உபகரணம் ஓகே சரி, மாற்றும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? கொஞ்சம் லிங்கை ஷேர் பண்ணிட்டு வரீங்களா? இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் 11ஆம் மற்ற லிங்கை ஃப்ரீயா கொடுப்பேன். கிளாஸஸ் வந்து இதா தானே போகுது. இப்ப டேஸ் லெஃப்ட் எல்லாம் அழிக்காம வச்சு இப்ப அவனுக்கு தேவைப்படும். இன்னைக்கு எத்தனையா கிளாஸ், உங்களுக்கு எத்தனையா டே? ஆம்பளே 3 எத்தனை? பிள்ளைங்க 3 3. என்ன பார்த்தோம் நம்ம? அப்ப என்ன பார்த்தோம் ஸ்டார்ட்ல? என்ன பார்த்தீங்க? மெய்யெண்கள். என்ன மெனால்? இங்க பாருங்க பிள்ளைகள், எனக்கு உங்களோட படிக்கிற மெனால் வந்து ஒரு கிஃப்ட் தந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு. என்ன கிஃப்ட்னு கெஸ் பண்ணுங்க எல்லாரும். கெஸ் பண்ணுங்க. என்னது? டிராயிங். அந்த பிள்ளை அப்படிலாம் தராது, மணி கவலைப்படாதீங்க. அது இப்ப தரது பெரிய விஷயம். சரியா? டே 03, கிளாஸ் நம்பரும் 03. அப்ப நம்ம பார்த்து கொண்டு இந்த பாடத்துல பேர் என்ன? முதலாம் பாடத்துல பேர் மெய்யெண்கள். எல்லாம் தலையங்க போட்டிருக்கீங்களா? ஓ சார். நல்ல டாக்கா தெரியுதா எல்லாருக்கும்? நல்லா கிளியர் ஆகிக்குமே கிளாஸ் இருக்கா? நல்ல கிளியரா? நினைக்கிறேன் அங்கிட்டு பார்த்து கொள்வேன் என்று சொல்லுங்க. யாருக்கு அழைக்கிறேன் இப்ப நான் இன்னும் அந்த செட்டப் பண்ணல. எனக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கு. ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கணும்னு பார்த்தேன். இந்த சைஸுக்கு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கினா கேமரால இதை போட்டுனா தான் நினைக்க உங்களை பார்த்து கைக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி வேற இப்ப நான் இப்படி பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி தேடும் போது உங்களை பார்க்காம இருக்கிற மாதிரி லைக்கி, வேற எங்கேயோ பாக்குற மாதிரி லைக்கி. அப்படிதான் இப்ப நான் உங்களையா பாக்குறேன் இல்ல. ஆனா இப்ப சரிதானே? ரைட். இப்ப மெய்யன்கள்ல நம்ம ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் செஷன் ஃபுல்லா முடிச்சிட்டோம் தானே? இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சுது. வேற என்ன பார்க்க வேண்டிய மெய்யன்கள்ல?
இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சா அடுத்ததா சேடுகள் பார்க்கணும். சேடுகள் ஸ்டார்ட் பண்ணாமா? சார் கொஞ்சம் சார் விலங்கல ரெண்டாவது கிளாஸ்க்கு ரெக்கார்டிங் அனுப்புனீங்களா? போட இல்லையா? போட்டேன் சார். சுதா பாபு சுதா தேவையான கேட்டு எடுப்புமே. சரியா? கேசிட்டு நமக்கு அதெல்லாம் சரியா? சேடுகள் சேடுகள் அப்படின்னா என்னது? வர்க்கம். சேடுகள்னா வர்க்கம். எனக்கு கவரேஜ் ஓகேன்னு இருக்கும்போது பாருங்கலாம். கவரேஜ் நல்ல கிளியர் தானே? போட்டும் நல்ல கிளியரா தான். யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. போட் மங்களாவோ அப்படி ஒண்ணும் இல்லையே. நல்ல கிளியரா விளங்குது. இதுல இருக்கிறது சார். கொஞ்சம் கொஞ்சம் மண்டைக்கு ஒரு ட்ரையல் தானே பார்ப்போம் என்ன நடக்குது. இப்ப சேடுகள் அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். நான் சொல்லியிருந்தேன் இப்ப வர்க்க மூலத்துக்குள்ள ஒரு எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அவர் எப்படி எழுதலாம்? எக்ஸின் எத்தனையாம் அடுக்கு? 1 8ஆம் அடுக்கு. அதே போல பள்ளத்துக்குள்ள வந்து என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் என்ன எழுதலாம்? அடுக்குல ஒன்றின் கீழ் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லி போடலாம். உதாரணத்துக்கு இதான் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒரு 4 ஒரு 5 இருக்குமே. இது எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? 1 கீழ் 5ஆம் அடுக்கு. 3 1 கீழ் 5 5ஆம் அடுக்கு. 5ஆம் அடுக்கு. நானும் ரெக்கார்டிங் ஒரு மாதிரி எடுத்து பார்ப்பேன் என்னென்ன மிஸ்டேக் வந்துச்சு எல்லாத்தையுமே. இப்ப கேமரா நேரா தானே? சார். நேரா இல்லாட்டி சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நேரா இல்ல இவ்வளவு நேரம் நேரா வேணுச்சு இல்ல சரியா? இல்ல சார். என்னது இப்ப போனல இப்ப நேரம் ஆகி இல்லையா? என்னடா சப்போர்ட் தரீங்க இல்ல? நீங்க சப்போர்ட் தரணும் புரிய வச்சாங்க. வேணால் கேமரா நேரம் ஆகியா பார்வடியா? கொஞ்சம் சைடு ஆயின மாதிரிக்கு. எந்த சைடு ஆகணும் மாதிரிக்கு? நல்லா இருந்து ஏதோ சொல்லி கோணல் ஆகி போட்டாங்க பாத்தீங்களா? இப்பதான் கோணல் ஆகி நல்லாவே. இப்ப ஓகே சார். ஓகே. எல்லாம் ஓகே சொல்றீங்க நம்பிக்கையில செய்யற. மத்த ஆளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இப்ப வர்க்கமூலம் அப்படிங்கிறதுல என்ன பார்த்துக்கணுங்க. இப்படி எழுதலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஓகே. வர்க்கமூலத்துல 4 விஷயம் இருக்குன்னு சொன்ன. என்னென்ன? ஒன்று கூட்டல், அடுத்தது கழித்தல், பிரித்தல், பெருக்கல். இவ்வளவும் இருக்கு. இவ்வளவும் படிக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டா இல்ல, கஷ்டம் இல்லை. இது ரெண்டும் சேர்த்து படிப்போம். அதே போல இது ரெண்டையும் சேர்த்து படிப்போம். யார் ரெண்டையும் சேர்த்து படிப்போம்? கூட்டலையும் கழித்தலையும் சேர்த்து படிப்போம். யாரையும் சேர்த்து படிப்போம்? யாரு பெருக்களையும் வகுத்தலையும் சேர்த்து படிப்போம். சரியா? இப்ப அடுத்தது வந்துட்டு பாருங்க. அடுத்தது இப்ப அதே மாதிரி இப்ப நான் சிம்பிளா கேட்கிறேன். எனக்கு என்கிட்ட கையில ஒரு சிவப்பு ஆப்பிள் இருக்கு. இது இன்னும் ஒரு சிவப்பு ஆப்பிள் அப்படின்னா சிவப்பு கூட்டினா எத்தனை ஆப்பிள் வரும்? 2 என்ன வரும்? 2 சிவப்பு ஆப்பிள் சொல்லி வரும். சரிதானே? அதே மாதிரிதான் இது ஞாபகம் என்ன சொன்ன? ஒரு சிவப்பு கூட்டுனா 2 சிவப்பு. இப்ப ஒரு பர்பிள் வருது.
இப்ப 2 சிவப்பு பப்புளோட ஒரு பச்சை பப்புள கூட்டினா 3 பச்சை சிவப்பு பப்புளா இல்ல. இல்ல. அவரோட சேர்த்து சொல்லலாம். ஆனா அவரோட சேர்த்து என்ன செய்யலாது? சேர்த்து எழுத இயலாது. அப்படிதானே? கூட்டி விடையா சொல்ல இயலாது தானே? 3 சிவப்பு பச்சை அப்பள் இல்ல தானே? என்னன்னு சொல்லலாம்? என்னன்னு சொல்லலாம்? 2 ரெண்டு சிவப்பு சிவப்பு 2 சிவப்பு அப்பள், 1 பச்சை அப்பள். அப்படிதான் ஒரு சொல்லலாம். பச்சை பருப்பு. ஆம் சார். இப்ப பாருங்க, அழகா பாருங்க. அதாவது வர்க்கமூலம் ஒரு 2 இருக்குன்னு வைக்குமே, 2ஐயும் வர்க்கமூலம் 3ஐயும் கூட்ட இயலுமா அப்படின்னா, சரி இதுல வர்க்கமூலம் 2ஐயும் போடுவோமே, கூட்டுனா என்ன வந்திக்கும்? எத்தனை வர்க்கமூலம் 2 இருக்கு? எத்தனை? 2 2 மடங்கு வர்க்கமூலம் 2. இது வந்தது உங்களுக்கு விளங்கிச்சா இல்லாட்டி இன்னொரு முறை சொல்றியா? நீ நல்லா கிளியரா படிச்சு வச்சுக்கணும், அதெல்லாம் கேட்கிறேன். இது வந்தது okay. விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஆம் சார். எல்லாருக்கும்? ஆதியா எல்லாருக்கும்? தம்பி ஷாயு எத்தனையா பத்தா மாட்டேன் மத்தாரு விளங்கிச்சா? எல்லாரும் கதை இங்க வயத்தணும். உங்களுக்கு விளங்காட்டி விளங்கிறேன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான சொல்றேன். விளங்கிட்டா? விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சேம் ஆளும் இன்னொரு அதே போல சேம் ஆளும் கூட்டுப்பட்டா நீங்க சாதாரணமா கூட்டுற மாதிரி தான் கூட்டி எழுதுவீங்க. இப்போது அடுத்து எழுதி காட்டுறேன். இப்ப சொல்லுங்க. இது விளங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு விஷயங்களை விளங்கி கொண்டு போகலாம். ஈஸி. இப்ப எத்தனை ஒரு சிவப்பப்பள், இன்னொரு சிவப்பப்பள், இன்னொரு சிவப்பப்பள் கூட்டினா மொத்தம் எத்தனை சிவப்பப்பள்? 3 இப்ப இது விளங்கிட்டா, இது என்ன விஷயம்ன்றது விளங்கிட்டா ஈஸியா. வழியா பார்த்துக்கொள்ளணும். இந்த எதுக்குள்ள எழுதக்கூடாது, பள்ளத்துக்குள்ள இல்ல இந்த நம்பர் எழுதுற. இந்த நம்பர் எங்கிட்டு இருக்கணும்? இப்படி இருக்கணும். இப்ப 3 வர்க்கமூலம் 2 இப்படி இருக்கணும். விளங்கிட்டா? ரெண்டும் தனித்தனி. விளங்கிட்டா? விளங்கிட்டா சொன்னது? ரெண்டும் எப்படி 2 எப்படி இருக்கணும்? தனித்தனி. இது விளங்கிட்டான எல்லாருக்கும்? இது ஓகேயா? ஆம் சார். இப்ப பாருங்க, இப்ப அடுத்தது இது ஓகேன்னு சொன்னா, இப்ப அடுத்தது இப்படி சொல்றேனே, இப்படி தரேன், எப்படி செய்றீங்கன்னு பார்ப்போம். இப்ப வர்க்கமூலம் 3 4 மடங்கு வர்க்கமூலம் 3 கூட்டுனா எத்தனை? நல்லா யோசிச்சு பாருங்க. 5 மடங்கு வர்க்கமூலம் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப இதுல ஒரு சிவப்பு மாம்பழம் இருக்கு. சிவப்பு கலர்ல மாம்பழம் இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இல்லையா? இந்த மாம்பழம் இதுக்கு இதை போட்டு ரவுண்ட் ரவுண்டான மாம்பழம் இருக்குமே, வட்ட மாம்பழம், குட்டி குட்டி மாம்பழமா இல்லையா? பாத்து இல்லையா? விளாட் மாங்கா. விளாட் மாங்கா. நிறைய மைக்கோன்ல கிடக்கு, சவுண்ட் கேக்குது, மைக்கோ பண்ணணும். இப்ப அடுத்தபடியா பாருங்க. இப்ப ஒரு சிவப்பு கலர் மாம்பழமும் 4 சிவப்பு கலர் மாம்பழம் கூட்டுப்பட்டா மொத்தம் எத்தனை சிவப்பு கலர் மாம்பழம்? 5 சிவப்பு கலர் மாம்பழம். சரியா? இப்ப அடுத்தது 3 பிளஸ் வர்க்கமூலம் 3 பிளஸ் வர்க்கமூலம் 12 கூட்டி எழுதுனா, கீழே போட்டிருக்கேன் சமன். கூட்டி எழுதுனா எத்தனை வரும்? 2 வர்க்கமூலம் 3 பிள்ளைய 1 மடங்கு 2 2 வர்க்கமூலம் 3 இது ஓகேயா? 2 மடங்கு வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 3 அதோட ஒரு வர்க்கமூலம் 2. இப்ப இது விளங்கிட்ட எல்லாருக்கும்?
ஏன் எழுதுறது காரணம் இருக்கி என்னென்ன பிள்ளை வரும்னு சொல்லிதான் எழுத போறேன். சார் இதே மாதிரி இன்னொன்று எழுதுறேன். 2 மடங்கு வர்க்கமூலம் 3 ஒரு வர்க்கமூலம் 2 உங்கள ஒரு 2 வர்க்கமூலம் 3 அதே போல 2 ஒரு வர்க்கமூலம் 2 மிச்சம். இதை கூட்டினா எத்தனை வரும்? இது கூட்டினா 4 வர்க்கமூலம் 3 4 3 வர்க்கமூலம் 3 ஆ, 3 வர்க்கமூலம் சொல்லுங்க வாய் திறந்து 2 எல்லாரும் 4 வர்க்கமூலம் 3 அதுனான் சொல்லுங்க பாப்போம். அதுனான் சொல்லுங்க இத 4 வர்க்கமூலம் 3 சக சக 3 வர்க்கமூலம் 2 3 வர்க்கமூலம் 2. இது எல்லாரும் விளங்கிச்சா? இங்க 2 சிவப்பு மாம்பழம், இங்கேயும் 2 சிவப்பு மாம்பழம் கூட்டினா 4 சிவப்பு மாம்பழம் சக இது பச்சாப்பிள், இதுவும் பச்சாப்பிள் கூட்டினா 3 3 மடங்கு வர்க்கமூலம் 2 படியா பார்த்துக்கலாம். இந்த 3 எங்க வரணும்? வர்க்கமூலத்துக்கு உள்ள இந்த பள்ளத்துக்குள்ள போகணுமா வெளியே அழைக்கணுமா? வெளியே அழைக்கணும் உள்ள வைக்கணுமா? உள்ள வைக்கணும். நம்ம ஏன் இப்படி கூட்டக்கூடாது? நான் இப்படி கேட்கிறேன். வர்க்கமூலம் 3ஓட வர்க்கமூலம் 2 கூட்டி வர்க்கமூலம் 5 எழுதலாமா அப்பா? சொல்லுங்க. இல்ல சார். இது பிழை. சரியா? அப்ப இது என்னன்னு சொல்லிக்கொள்ளுங்க. பிழை. உதாரணத்துக்கு வர்க்கமூலத்துக்குள்ள 7ம் ஒரு 6ம் கூட்டுப்படுதுன்னு இருக்கும். இதை நம்ம இப்படி மாத்தி எழுதிடுமா? வர்க்கமூலம் 7 சக வர்க்கமூலம் 6 எழுதிடுமா? ஏலா ஏலா வந்த அவசரத்துக்கு என்ன டிஷர்ட் இருந்துச்சோ தெரியாது. நான் நேற்று தான் வந்தேன். படுத்த நிமிடத்துக்கு ஒரு 3 நாள் முடிஞ்சுது. நல்ல ரெஸ்ட் எடுத்தாச்சு, வேலையை ஆரம்பிக்கணும். இதுவும் பிழை, ராங். அப்ப பிழைகள் நீங்களா கூட்டலுக்கு இதே விஷயம்னா கழித்தலுக்கு இதே விஷயம் பாசிபிளா இல்லையா? இப்ப வர்க்கமூலம் 7ல இருந்து வர்க்கமூலம் 4 போனா வர்க்கமூலம் 3 எழுதிடுமா? இல்ல சார். ஏதோ நான் தெளிவா பாருங்க. வர்க்கமூலம் தனித்தனியா இருக்கும் போது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தமிழ்ல வர்க்கமூலங்கள் தனித்தனியா இருக்கும் போது 2ஐயும் சேர்த்து கூட்டி எழுத இயலாது. 2ஐயும் சேர்த்து என்ன செய்ய இயலாது? கூட்டி எழுத இயலாது. ஆனா ஒரே வர்க்கமூலத்துக்குள்ள கழித்தல் மட்டும்தானே. இங்க பாருங்க, ஒரே வர்க்கமூலத்துக்குள்ள கழித்தல் இருக்கும் போது இதை கழிச்சா வர்றது என்னது? வர்க்கமூலம் 3. இது சரி. ஆனா இப்படி எழுதலுமா? இப்ப நான் இதை உடைச்சு இப்படி எழுதிக்கலுமா? இத இப்படி உடைச்சு எழுதுறேன். வர்க்கமூலம் 7 கழித்தல் வர்க்கமூலம் 4 சமன் வர்க்கமூலம் 3. இது சரியா? இல்ல இல்ல சார். நல்ல வழியா வழங்கிட்டா. இது சரி புள்ளண்டு ஃபார்மட். ரிஃப்தா வழங்கிட்டா. ரிஃப்தா அது இன்னைக்கு ஏதோ ஒரு புள்ள ரத்தபுரம் சாயிரா காலேஜியா இருக்கீங்க. யாரும் இருக்கீங்களா? 10ஆம் ஆண்டு நீங்க கிருட்டிவன் தெலக்குடிய கிருட்டிவன் வந்தாங்க இன்னைக்கு. அடுத்தது வந்துட்டு நம்மட என்ன பேரு பாத்திமா சிராஜா. நீ என்னமா இங்க செய்யறா? ருஸ்தான் ருஸ்தான் கம்தி. ஒவ்வொரு பேச்சுலயும் நம்ம ருஸ்தான் இருக்கான். இந்த ருஸ்தான் கம்தி. சல்ஹா சக்கீர். சல்ஹா சக்கீர் நீங்க புதுசா வந்தது தானேமா? எந்த ஊர் நீங்க? சல்ஹா சக்கீர் எந்த ஊர்? எங்கம்மா? கெண்டி. கேண்டி கெலியோயாவா? இல்ல சார், கெண்டி. கண்டி டவுன். அவ்வளவுதான். தெனாலி சகலா செய்த விளங்குதா விஷயங்கள் என்னண்டு? ஓ சார். இப்ப அடுத்தது பிழைகள் எழுதிட்டோம். சரிதானே? அதாவது என்ன அர்த்தம்?
வர்க்கமூலத்துக்குள்ள கூட்டலோ கழித்தலோ இருந்தால் தனித்தனியா என்ன செய்ய இயலாது? தனித்தனியா வர்க்கமூலம் எடுத்து எழுத இயலாது. விளங்கிட்டா? இது ஓகேயா? ஓகே ஓகே. கவரேஜ் இல்ல பாத்திமா அனுபவம் கவரேஜ் இல்ல. சரியா? சார் இன்னொருக்கா சொல்றா எதம்மா? இப்ப சொன்னத வர்க்கமூலத்துக்குள்ள தனித்தனிய கூட்டலோ கழித்தலோ இருந்தா அவரை தனித்தனிய வர்க்கமூலம் எடுத்து எழுத சொல்லுங்க. எழுத முடியாது. ஓகே. போமா 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 அடுத்தது. ஓகே ஓகே உங்களை வர்க்கமூலம் ஃபுல் விஷயம் கிளியர் ஆகணும். சரிதானே? எது சரி எது பிள்ளை இந்த விஷயங்கள் எல்லாமே எழுதிக்கோங்க. இப்ப வர்க்கமூலத்துக்குள்ள இப்படி எழுதலாம் பாருங்க. வர்க்கமூலத்துக்குள்ள 10 சக 3 இத நான் எப்படி எழுதினா பிழை, எப்படி எழுதினா சரி. இப்ப இதே வர்க்கமூலம் 13 எழுதினா பிழையா? சரியா? சரி சரி. இதே இதை மாத்திட்டு வர்க்கமூலம் 10 சக வர்க்கமூலம் 3 எழுதிடுமா? அது இல்லை இல்லை அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு வழங்கிட்டா, இந்த மெட்டர் உங்களுக்கு வழங்கிட்டா, இது ஓகேயா? கிளியரா ஓகே சார் எல்லாருக்கும் கிளியரா? கிளியரா? இதான் பெர்ஃபெக்டான ஸ்ட்ரைட்டா நேரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரியா? நான் சொல்றது சரியா? இல்ல இல்லையா? இது நேரா தானடா? இல்லையா? நீங்க எதை வச்சுக்கொண்டு நேர் பாக்குறீங்க? இந்த லைனையா இல்லாட்டி இது? எனக்கு பாக்குறதுக்கு மேல் பக்கம் வைக்கிற அந்த கெப் வந்து ஒரே அளவுக்கு தான். எப்படிதானே? இலங்கை குடின விட போன வருஷம் பிப்ரவரி உங்களுக்கு தெரியுமோ தெரியா? பிப்ரவரி 4ஆம் தேதி நான் இதை குத்துனேன். ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நினைவிக்கா வந்தாக்களுக்கு? உங்களுக்கு தெரியாத நீ இது குத்தி இருந்து இருப்பேன் தெரியாது. இது ஓகே. நான் அடுத்த சொல்லியா? ஓகே எல்லாருக்கும் கொஞ்சம் கதைங்க. அப்ப எல்லாரும் கதைங்க. லிங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்களா? அம்ரா ரவுசான் விளங்கிட்டா? ஹனா விளங்கிட்டா? ரிமாசா? ஓ சார் 2 ரிமாசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து எருக்கலம்பட்டி ஸ்கூல், மத்த ரிமாசா எந்த ஊர்? கரிசுடு பட்டுகஸ் தோட்ட கண்டி. ஓ சார் ஜன்னத் ஓகே. கதீஜா ஏடா எங்க வா? எல்லாம் நேற்று எக்ஸாம் செஞ்சியா? உண்மையை சொல்லு. செய்யல தானே? ஓ சார் ஆனா எனக்கு அனுப்புனது கொஞ்சம் பேர் மாதிரி வேணாலும் செஞ்சியா நேற்று எக்ஸாம்? டேய் அது 10ஆம் பண்ணிட்டா. எந்த ஆப் யூஸ் பண்ணி இதான் பிடிஎஃப் மாத்தணும்? கெம்ஸ்கேனர் சரி. இதை எப்ப யூஸ் பண்ணி பாத்தீங்களா? நல்லா ஈஸியா இருந்துச்சு. அப்படிதானே? ஈஸியா இருந்துச்சானே? இல்லையா? மாத்துறதுக்கு கஷ்டமாயிடுச்சோ? அடுத்தது கூட்டல் கழித்தல்ல சொல்லுங்க. வர்க்கமூலம் 2 அதோட கழிக்க போறோம். வர்க்கமூலம் 2 மடங்கு வர்க்கமூலம் 3ல இருந்து வர்க்கமூலம் 3 கழிக்க போறோம். கழிச்சா எத்தனை?
கழிச்சா சுகாவுக்கு கவரேஜ் இல்லாம போகுது தெரியா. டேய் இது 2 மாம்பழம், 2 சிவப்பு மாம்பழத்துல இருந்து ஒரு சிவப்பு மாம்பழம் போனா ஒரு சிவப்பு மாம்பழம் தானடா. ஒரு சிவப்பு மாம்பழம் ஒன்று இல்ல, விளங்கிட்டா சொன்னது ஒன்று இல்ல, விளங்கிட்டா ஒரு சிவப்பு மாம்பழம். ஈஸியா படிங்க, சும்மா கஷ்டப்பட்டு வர்க்கமூலம் சொல்லி சொல்லி கஷ்டப்படாது. இப்ப அடுத்த எழுதி கேட்டேன், 7 மடங்கு வர்க்கமூலம் 2. இப்ப ஈஸிக்கு தான் இதுகள் எழுதி காட்டுறோம். கழித்தல் 5 மடங்கு வர்க்கமூலம் கழிச்சா எத்தனை வரும்? 2 மடங்கு 2 மடங்கு வர்க்கமூலம் 2 மடங்குடே இல்ல, 2 மடங்கு வர்க்கமூலம் 2. அடுத்து இதெல்லாமே எந்த எப்படி இருக்கணும்? எல்லாமே ஒரே ஒரே என்னத்துல இருக்கும்? ஒரே நேர் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். இது ஓகே எல்லாருக்கும்? கொஞ்சம் லேட்டா தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நான் காட்டினேன் தானே, எனக்கு கொஞ்சம் குளிசையும் கையுமா தெரியுறேன், ஏழுது இல்லை இன்னைக்கு. டேய் தான் ஃபுல் ரெஸ்ட் எடுத்து வந்தீங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். டேய் உங்களுக்கும் அடிக்கிறது இதே மாதிரி ஃபைல் வேணுமா? உங்களுக்கும் வேணுமா? ஓ வேணும் சார். நீங்க ஆனா குரூப்ல ஓட் பண்ணவே இல்லை. குரூப்ல 40 பேர் தான் ஓட் பண்ணீங்க. 140 பேர் இருக்காங்க குரூப்ல, 40 பேர் தான் ஓட் பண்ணீங்க. என்ன செய்யறது? ஏன் ஓட் பண்ணணும்? பண்ணினா தான் செய்யலாம். உங்களுக்கு என்ன செய்வோம்? இதுக்கு பிறகு நடக்க போற எல்லா இது பாடங்கள் இருக்குதானே, அதுக்கான டியூட்டையும் அடிச்சே நான் இதுல வச்சு விடுறேன். என்ன சரிதானே? என்ன அப்ப ஈஸியா படிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதுக்கு தொடர்ந்து வச்சு இவ்வளவு போற வார இடத்துல என்ன செய்வீங்க? இப்படி எடுத்து இப்படியே காட்டிக்கிட்டு இங்க அங்க என்ன செய்யணும்? போய் போய் வரணும். சரியா? இப்ப அடுத்தது கொஞ்சம் லாங்கா எழுதுறேன். 2 வர்க்கமூலம் 5 பிளஸ் 3 வர்க்கமூலம் 3 கழித்தல் 2 வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 5 கூட்டல் கூட்டல் வேணாம், கழித்தல். இதுல கூட்டல் வேற எழுதுறாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போடுவேன். வேற எழுதிங்கன்னு எழுதுனீங்கன்னு எழுதுனீங்க. கொஞ்சம் நான் சொல்லி முடிய எழுதுங்களேன். அவசரம் என்ன அவசரம்? எல்லாரும் எழுதுங்க, நான் கேட்கிறத தான் விட சொல்லணும். எல்லாரும் எழுதுங்க, நான் கேட்கிறத விட சொல்லணும். இந்த பாருங்க, இதான் வந்து உங்களோட மெனால் எனக்கு தந்தது, 5 வாங்கி கொண்டு தந்தது. இதான் அந்த பெரிய கிஃப்ட் தான். வேணுமா யாருக்காவது? சொன்னா இது கிஃப்டா? மெனால் வாங்கி போய் சரியா? எல்லாருக்கும் இந்த இது பிடிக்குமா? நல்லா இருக்குமா இது? ஆனா பழைய டேஸ்ட் இல்ல தெரியுமா? யாருக்குமே ரோலோ பிடிக்காதா? அப்படியா? யாருக்கு ரோலோ பிடிக்காதா? பிடிக்காதா? பிடிக்கும் சார். ஓகேயா? அர்ஷதா ஓகே? அர்ஷதா ஆத்திகா அலீஃப் அஹமட் ஓகேயா? ரின்சோ என்னடா ரின்சோ? ரின்சோன்னு கூப்பிட்டா வர மாட்டான். என்ன ரின்சினா? விளைச்சா ரின்சினா?
ரின்சினா விளையிட்டா ரின்சோ இல்ல சேஃபெக்சல் உடல் வராது என்ன ஆஸ்மா ஓ சார் எனக்கு அடிச்சு போட்டு ஸ்கூல்ல வந்து. ரைட் ஓகே எத்தனை பேர் விட எடுத்தீங்கன்னு தெரியாது. இது ஒரே ஆட்களை தெரிவு செய்யுங்க. இவரும் ஒரே ஆள், இவரும் ஒரே ஆள். ஒரே ஆள் என்ன இருக்கு? 2 வர்க்கமூலம் 5, 2 மடங்கு வர்க்கமூலம் 5 அப்படின்னா 2 மடங்கு சிவப்பு மாம்பழத்துல இருந்து 1 மடங்கு சிவப்பு மாம்பழத்தை கழிக்கிறோம். கழிச்சா எத்தனை மடங்கு சிவப்பு மாம்பழம்? 5. ஒரு மடங்கு சிவப்பு 1 மாம்பழம். மடங்கு சிவப்பு மாம்பழம், அதாவது வர்க்கமூலம் 5, அதாவது 1 மடங்கு வர்க்கமூலம் 5 ஒன்று முன்னாடி போட தேவையில்லை. இங்கால 3 மடங்கு வர்க்கமூலம் 3 கழிபடுது. இங்க 2 மடங்கு வர்க்கமூலம் 3 கூட்டுப்படுது. எப்பயும் இப்ப நீங்க சிம்பிளா இதை யோசிங்க. -3ல இருந்து +2 கூட்டினா எத்தனை? -1. -1. அப்ப இதே மாதிரி தானே -3 மாம்பழம் 3 மாம்பழம் அஸ்மாவா? 3 மாம்பழம் அஸ்மா எனக்கு தரணும். ஆனா 2 மாம்பழம் தான் தந்திக்கு. அப்ப இன்னும் எத்தனை மாம்பழம் தரணும்? எத்தனை தர வேண்டியிருக்கு? ஒரு மாம்பழம். ஒரு மாம்பழம் தர வேண்டியிருக்கு. அப்ப எத்தனை வந்து கழிச்சிங்கன்னா மைனஸ் வர்க்கமூலம் 3. அதாவது 1 மடங்கு வர்க்கமூலம் 3. இதே மாதிரி இன்னொன்று தரையா? இதே மாதிரி இன்னொன்று சார் எஸ் சொல்லுங்க. எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறீங்களா? கவரேஜ் இல்ல போயிட்டுச்சு. அல்ல நான் இது மட்டும் சொல்லிக் கொள்றேன். கவரேஜ் இஷ்யூ ஆகுனா மட்டும் என்னால என்ன செய்யலாது, ஒன்று செஞ்சு கொள்ள இயலாது. நீங்க தான் என்ன செய்யணும், கவரேஜ் இஷ்யூ பார்க்கணும். உங்களுக்கு எது விளங்க இல்லை அதை சொல்லுங்க. இதுல எது விளங்க? அது -3 அது. -3 இல்லம்மா, இது மைனஸ் வர்க்கமூலம் 3. சரியா? இல்ல சார், 2வது ஸ்டெப். மொத்தமாவே ஒன்று தான் எழுதி. இதுல எங்க 2வது ஸ்டெப்? அத 3 எப்படி எடுத்தீங்க? அதாவதுமா உங்களுக்கு முதலாவது என்ன செய்யணும், ஒரே இப்ப நான் வந்துட்டு நீங்க ரிமாசாவுக்கு அந்த பழக்கடைகளுக்கு போயிருக்கீங்களா? பழக்கடைகளுக்கு எல்லா பழத்தையும் சேர்த்து போட்டுருந்து அது என்னன்னு சொல்லிடுவோம், மிக்ஸ் ஃப்ரூட்னு சொல்லிடுவோம். அப்படித்தானே? சரிதான் சொல்றேன், மிக்ஸ் ஃப்ரூட் தானே. அதே பழங்களை வந்துட்டு நான் வந்துட்டு தனித்தனியை பிரிச்சிருந்தா, தனித்தனி டிவைட் பண்ணியிருந்தா அது என்னன்னு சொல்லுவீங்க? தனித்தனி பழங்கள் தானே. அது மாதிரி முதலாவது இதெல்லாம் மிக்ஸ் ஃப்ரூட் மாதிரி. இப்ப தனித்தனியை பிரிங்க, சேம் ஆக்கல. வர்க்கமூலம் 5 சேம் மார்க். அப்ப 2 வர்க்கமூலம் 5ல இருந்து 1 வர்க்கமூலம் 5 போனா நீங்க தான் சொல்லணும், விளங்கலன்னு சொன்னாரு. ஒரு 5. சரி, அது இருக்கட்டும், மைக்ரோஃபோன் வேணாம். இங்க 3 வர்க்கமூலம் 3 அப்படின்னா 3 மடங்கு வர்க்கமூலம் 3 கழிபடுது. இங்க 2 மடங்கு வர்க்கமூலம் 3 கூட்டுப்படுது. அப்ப சிம்பிளா நீங்க யோசிங்க. -3ல இருந்து +2 போனா எத்தனை? -3. அப்படின்னா 3 மாம்பழம் தர வேண்டி இருக்கு, 2 மாம்பழம் தான் தந்திருக்கு. அப்ப எத்தனை மாம்பழம் இன்னும் தரணும்? 1 மாம்பழம் தரணும். அப்ப -3ல இருந்து +2 அக்கா நீங்க எங்கிட்டு இருக்கலாம் அப்படி சேர்ந்து வர்ற மாதிரி யோசிங்க. -3ல இருந்து +2 போனா -1. அங்கே வர்க்கமூலம் 3. உங்களுக்கு முதலாவது கிளாஸ்ல சொன்னேன், முக்கியமா வெப்சைட்டா வாய்ப்பாடு, அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு சொன்னேன், வாசிக்கிறது, அடுத்து குறி பிளஸ் மைனஸ் தேவைன்னு சொன்னதானே, சொன்னா இல்லையா? இந்த இதா பேஸ்ட இந்த கேமரால பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பாப்போம், குவாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண தானே வேணும். இப்ப நல்ல கிளியரு கேசி இல்லையே? பழைய ஹனா நுஹாட தாங்க ஜஹானா. ஓ சார். நீங்க மாத்தல அஜ்மீர் ஸ்கூலு அப்படிதானே? இன்ஷால்லா உங்களோட வச்சு இந்த இதுல இருந்து செமினார்ஸ்க்கு வைப்போம். சரியா? ப்ரீ செமினார் சீரீஸ் ஆரம்பிச்சு வீக்ல ஒரு கிழமையில ஒருக்கா அப்படி நம்மகிட்ட படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள ஸ்கூலுக்கும் செமினார். அன்றாவது அப்புறம் 500 தவிர என்ன, அப்படிதானே? இருக்கொள்ளா 500 தவிர, அப்படிதானே? எங்க ரிங்ஸோ இப்ப மட்டும் கதைக்கிற, அப்ப கூப்பிட்டா கதைக்கல நீ? இல்ல சார், கவரேஜ் இல்லாம போயிட்டு. உங்க ஊருக்குள்ள கவரேஜ் வராது. வருதா? எப்படி வருது? அது ஈக்கிறதாலதான் வருது. நல்ல கதைகளுக்கு குறைச்சது இல்லை. இன்னும் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வாங்க. இன்னும் இருக்குல்ல வகுப்புல பிள்ளைகள் போயிட்டு சொல்றது, வந்தாவா வராட்டி போன் எப்படி வரும்? ரைட். ஆர்த்திக் அவனையும் இதை எழுதி இதுக்கு ஒரு விட போடலுமா? இதுக்கு வர்க்கமூலம் 2 விட போடலுமா?
இதுக்கு சமன் வர்க்கமூலம் 2 விட கூடாதுமா. இல்ல இல்ல சார். சார். அதை எழுதி வச்சு கொடுங்க சைட்ல. ரைட்டா? இன்னொன்று தெரியா இதே மாதிரி இன்னொன்று ஆ சார். ஓகே சார். பாப்போமே. சார். தாறு செய் 2 பார்ப்போம். வர்க்கமூலம் 6 பிளஸ் 3 மடங்கு வர்க்கமூலம் 5 மைனஸ் 4 மடங்கு வர்க்கமூலம் 6 பிளஸ் 4 மடங்கு வர்க்கமூலம் 5. இது எவ்வளவு கூட்டுங்க. எல்லாரையும் கூட்டுங்க. டேய் கிளாஸுக்கு புதுசா ஜாயின் பண்ண விரும்பினாக்க 2 நாளைக்குள்ள ஜாயின் பண்ணலாம். 25ஆம் தேதி வரைக்கும். இதான் வாட்ஸ்அப் நம்பர், இது நார்மல் கால் நம்பர். வந்து பாரு, மாற்றம் தெரியும். இவ்வளவு பெரிய போட் அடிச்சு நான் என்ன ஜோக்குக்கா? ஆண்டா சொல்லுங்க, ஜோக்குக்கா? உத்தான் ஹம்தி செஞ்சாச்சாம் மத்தாக்கள். இந்த கலர் நல்லா இருக்கா? சும்மா இருக்கே நல்லா தான் இருக்கா? இப்ப நல்லா இருக்கா? ஒண்ணும் மாத்தவே இல்லை. நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன் தயவு செஞ்சு. இது நான் வந்து சிவப்பு கலர்ல பண்ண முடியும். நல்ல சிவப்பு கலர்ல வைக்கணும். நல்லா இருக்கு சிவப்பு கலர்ல. ஒண்ணுல விடுவோம் கொஞ்ச நாள். அப்புறம் பழகிடுதானே கொஞ்சம் கொஞ்சமா மத்த விஷயங்கள் வந்து இதுல. புது கேமரா தானே, அதுதான் கொஞ்சம். புல் போன் நீங்க எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா கட்டிட்டு இருக்கிற இல்லையா? ஒண்ணும் இல்லாட்டியும் ஆண்டா ஒண்ணும் இல்லாட்டி சும்மா கட்டிட்டு இருக்கீங்களே அந்த போன்ல. அது மாதிரிதான் நானும் புது கேமரால இருந்து சும்மா சும்மா கட்டிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இங்க 1 மடங்கு வர்க்கமூலம் 6 அப்போ 1. இங்க மைனஸ் 4 மடங்கு வர்க்கமூலம் 4 மைனஸ் 4 கழிச்சா எத்தனை? -3. கழிச்சா மைனஸ் 3. இந்த கழித்தல் வந்து சரியான முக்கியம் இல்லையா? முக்கியம். அப்ப மைனஸ் 3 மடங்கு வர்க்கமூலம் 6. இங்க 3 வர்க்கமூலம் 5ம் 4 வர்க்கமூலம் 5 கூட்டுப்பட்டா 7 பிளஸ் 7 பிளஸ் 7 வர்க்கமூலம் 5. 5. இப்ப இது இப்படி மட்டும்தான் எழுதலாமா? இப்படி எழுதலாம் பிள்ளையா? இல்ல. இப்ப நான் எப்படி கேக்குறேனே, 3 சய 2 இது சரியா? இல்ல சய 2 சக 3 இது சரியா? 2 வேற வேறையா உண்டா? வேறு வேறு 2 ஒன்றுதான். பாருங்க, இவருக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கும்? பிளஸ் 3க்கு முன்னுக்கு பிளஸ் தான் இருக்கும். இவருக்கு முன்னுக்கு பிளஸ். இப்ப இருக்காரு அந்த பக்கமா, அப்படி இருக்காரு இங்கே எழுதிக்க. அதால விட மாற்றம் வருமா? இதுக்கும் விட எத்தனை? பிளஸ் 1 தான். இதுக்கும் விட பிளஸ் 1 தான். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் இதுவும் ஏன்னு சொல்லி எப்ப விளங்கும்? இருபடி சமன்பாடுகள் கேள்வியே செய்யும் போது பார்ட் 2ல என்ன செய்யும்? பார்ட் 2ல கட்டாயம் இது என்ன செய்யும்? உங்களுக்கு என்ன செய்யும்? விளங்கும். வழங்கும். ஒவ்வொருத்தரும் கழிச்சு கழிச்சு பழகி கொள்ளுங்க, பிறகு கஷ்டம். சதா எப்படிக்கா? பாத்திமா சதா எந்த ஊர்? இந்த ஊரா? நாங்கல்ல சார். நீ நாங்க இல்லையா?
முபஸ்ஸிராட ஸ்கூலா? இன்னொரு புள்ள வந்து முபஸ்ஸிராட ஸ்கூல், அது யாரு? முபஸ்ஸிராட ஸ்கூல் இன்னொரு புள்ள யாரு? உங்களோட ஸ்கூல்ல இன்னொரு புள்ள வந்துச்சு, அது யாருமா? ஆசாதா நதா விஷ்ணு நதா நதான்ற ஒரு பிள்ளை ஐயா. ஓ விஷ்ணு நதா அன்றைக்கு விஷ்ணு நதா. சரி 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 சரி, சத்தம் போடாம இருந்தீங்கன்னு. பிஎஃப் சல்மா விளங்கிட்டா. அஸ்னா மக்கீன் விளங்கிட்டா. அஸ்னா மக்கீன். ஹம்தா விளங்கிட்டா. ஹம்தா ஹம்தா விளங்கிட்டா. ஹம்தா எந்த ஊர்? அன்னூர் மகாவித்யாலயா கிரிகொல்லா. நீ கிருவலாத, நீ என்னம்மா இவங்களோட எல்லாம் சேர்ற இல்லையா? இவங்களோட சண்டையா? அப்படியா? சண்டைடா சொல்லு, இவங்களோட நம்ம சேர்ந்து விட்டுவோம். நம்ம புள்ள சார் பாவம். ஹம்தா ஹம்தா, நீ என்ன டீமுக்கு வாரியா? நம்ம சேர்ந்து இவங்கள வெட்டுவோம். வாரியா? உங்க ரைட், ஓகே. நானும் ஹம்தா மினி டீம். யாராவது இதை அப்ப செய்யுங்க பாப்போம். நாங்க அது உங்களை எல்லாம் திடீர் நான் உங்களை எல்லாம் சார். நாளை வெட்ட போறோம் உங்களை எல்லாம் சேர்ந்து. சரியா? சரி. புதுசா கண்டோடனே பழச மறந்துடுவீங்க. அதுதானே உலகம் இல்லையா? ஜெய்னப், மத்த ஜெய்னப், இது நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குற ஜெய்னப் பாருங்க. நீங்க எந்த ஊர்? எந்த ஊர்மா? நீங்க அன்மியூட் பண்ணி கதைங்க, இல்லாட்டி கடைசியில ஒரு மாஸ்டர் நின்றுவீங்க. அவ்வளவு நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. கதைக்காது. சஹீமா எந்த ஊர்? சஹீமா. சஹீமா. சரி, இதுல நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்னத்தையும் சொல்லி வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போறது, பக்கா விளங்குதுன்னு உங்களுக்கு. காரணம் என்ன? கொஞ்சம் ஒழுங்கா படிக்க வேண்டிய பகுதி. சரியா? அடுத்து இன்னொரு குட்டி பாட்டு இருக்கு, நான் டக்குன்னு சும்மா ஒரு ட்ரையல் வீடியோல இருக்குது, அது மாதிரி சும்மா ஒருக்கா சொல்றேன். சும்மா ஒரு முறை சொல்ற ஒருக்கா பாருங்க. கேமராவை லைட்டா அந்த பக்கம் திருப்புறேன். இது லைட்டா திருப்பினாலே பயங்கரமா திரும்ப போடும். இப்ப ஓகே தானே? விளங்குது அந்த பக்கம்? ஓ சார் இந்த கேமராவை போடுறோம்னு சொன்னா உங்களுக்கு வித்தியாசம் தாராளமா விளங்கிட்டேன். அப்பதானே விளங்காமிட்டு இப்ப இதை போடும்போது விளங்கிட்டேன் வித்தியாசம். ஓ சார். கேமராவுக்கு வயசுக்கு என்ன போயிட்டு வயசு வீட்டு என்ன மாதிரி யங்கா இல்லையே கேமரா, தான் பிரச்சனை. சரியா? இப்ப இதுல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இது பெருக்கல்ல தான். உண்மையில இது வந்து பெருக்கல்லையும் பிரித்தல்லையும் தான் உங்களுக்கு மெயினா தேவைப்படும். பெருக்கல்லையும் பிரித்தல்லையும் தான் மெயினா தேவைப்படும். இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இதுல வந்து ஒரு வர்க்கமூலம், இப்ப வர்க்கமூலத்துல 4 இருந்தா இதை நீங்க எப்படி விடையா எழுதுறீங்க? 2 விடையா எழுதுறீங்க. சரியான சொல்றது? சரியா சொல்றது? சரி. இப்ப வர்க்கமூலத்துக்குள்ள 8 இருக்கு. இவரை நம்ம வேற எப்படி எழுதலாம்? சும்மா இப்போதைக்கு சொல்றேன். வர்க்கமூலத்துக்குள்ள என்ன செய்யலாம்? என்ன பெருக்கம் எழுதலாம்? என்ன தர என்னன்னு எழுதலாம்? வர்க்கமூலம் 4 தரை வர்க்கமூலம் 4க்குள்ள 4 தர. வர்க்கமூலத்துக்குள்ள 4 தர 2 ரைட்டா? இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல சில நேரத்துல இப்படி ஒண்ணு சொல்லிப்பாங்க. இப்ப நான் வந்துட்டு இவரை நான் இப்படி செய்யறேன், இப்படி எழுதுறேனே. வர்க்கமூலத்துக்குள்ள திரும்ப பார்த்து கொடுங்க. வர்க்கமூலத்துக்குள்ள கூட்டலோ கழித்தலோ இருந்தா என்ன செய்ய இயலாது? தனித்தனிய வர்க்கமூலம் தனித்தனிய வர்க்கம் எடுக்க இயலாது. ஆனா 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 வர்க்கமூலத்துக்குள்ள பெருக்கலோ பிரித்தலோ என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? தனித்தனி என்ன எடுக்கிறது? தனித்தனி என்ன எடுக்கிறதுலாம் வர்க்கமூலம் எடுக்கிறது. வர்க்கமூலம் எடுக்கிறது. வர்க்கமூலம் எடுக்கிறதுல எத்தனை மதிக்கும்? 2 வர்க்கமூலம் 2. இப்ப வர்க்கமூலம் 4க்கு பதிலா என்ன போடலாம்? வர்க்கமூலம் 4க்கு என்ன விட போட்டோம்? 2. வர்க்கமூலம் 2. இப்ப இந்த வெளியில இருக்கிற நபர் இவர் வந்து இவரோட என்ன செய்யறாரு? பெருக்கப்படுறாரு. இவர் என்ன செய்யறாரு? பெருக்கிப்படுறார்.
யாராவது ஏலபிள் சொன்னா அந்த போனை நல்ல கிளியரா யாராவது போனை இந்த சைட்டுக்கு வச்சு போனை இந்த போருக்கு வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்புவீங்களா நீங்க? இப்ப நான் கேமரா ஒழுங்கா செட் பண்ணி விடுவேன், ஃபுல் ஸ்கிரீனையும் ஒருக்கா நீ ஒருக்கா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்பி விடுவீங்களா? ஓகே நான் இப்ப முடிய சொல்றேன் சரியா? இப்ப இந்த வர்க்கமூலம் ரெண்டும் இந்த ரெண்டும் வர்க்கமூலம் ரெண்டும் பெருக்கப்படுது. இவரு மறுபடியும் உள்ள போனால் இவரின் அடுக்கு வருவார். வர்க்கமூலம் எத்தனைன்னு சொன்னா பொண்டிங்கு 2 தானே, அப்படின்னா 2ஆம் அடுக்கா மாறுவார். அப்படின்னு எப்படி வந்துக்கும்னா மறுபடியும் வர்க்கமூலத்துக்குள்ள போய் 2 தர 2இன் வர்க்கம், அதாவது இந்த 2 உள்ள போகும்போது எப்படி வரும் அப்படின்னா இந்த 2 உள்ள போகும்போது எத்தனை வரும், அதுல என்ன வரும், அதுல வர்க்கமா மாறும். இப்ப மறுபடியும் எத்தனை வந்துக்கும், வர்க்கமூலம் 4 வர்க்கம் 2 4 2 என்ன வர்க்கமூலம் 8 இன்னொரு முறை சொல்லணுமா? இன்னொரு முறை யாருக்கா சரி இன்னொருக்க சொல்றேன். சரி இன்னொருக்கா கன்சோல் என்னது சொல்லணும் இன்னொருக்கா யாருக்கு சொல்லணும்? நீங்க வாங்க, என்ன சொல்லணும்? நீங்க வா. சார் அந்த வர்க்க மூலம் தர 2 அதுகளை கொஞ்சம் விளங்கப்படுத்திடுறேன். அதுகளை கொஞ்சம் விளங்கப்படுத்துற, இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்த விஷயம் என்ன விளங்கணும். இப்ப இங்க இருந்து எழுதி கொண்டு வரத சொல்றேன். வர்க்கமூலம் 8 எப்படி ஒழிச்சு எழுதிடும், வர்க்கமூலம் 4 தர வர்க்கமூலம் 2 தனித்தனியா எழுதலாம். அதுக்கு அப்புறம் வர்க்கமூலத்துக்குள்ள பெருக்கலோ பிரித்தலோ என்ன செய்யலாம், தனித்தனிய வர்க்கமூலம் எடுக்கலாம். எடுத்து எழுதின பிறகு இப்ப வர்க்கமூலம் 4க்கு பதிலா விட என்ன 2. அப்ப இந்த 2ம் வர்க்கமூலம் 2 என்ன செய்து பெருக்கப்படுது. அப்ப 2 வர்க்கமூலம் 2. அப்ப எப்பயும் இந்த வர்க்கமூலத்துக்கு முன்னுக்கு பெருக்கப்படுறால எப்பயும் வர்க்கமூலத்துக்கு முன்னுக்கு பெருக்கப்படுற ஆளை நான் என்ன செய்யலாம், வர்க்கமூலத்துக்குள்ள மறுபடியும் கொண்டு வரும்போது வர்க்கமூலத்துக்கு முன்னுக்கு பெருக்கப்படுற ஆளை மறுபடியும் வர்க்கமூலத்துக்குள்ள கொண்டு போகும்போது அவரின் 2ஆம் அடுக்கு, அதாவது வர்க்கம் அவர் என்ன செய்வாரு, வர்க்கமூலத்துக்கு வைக்கிறால வெளியே கொண்டு வரும்போது வர்க்கமூலம் இல்லாம போயிடும். ஞாபகம் வைக்க வேண்டியது எப்படி, வர்க்கமூலத்துக்குள்ள வைக்கிறால வெளியால கொண்டு வரும்போது வர்க்கமூலம் அவருக்கு இல்லாம போயிடும். அதே வர்க்கமூலத்துக்கு முன்னுக்கு பெருக்கிட்டு இருக்கால மறுபடியும் உள்ள கொண்டு வரும்போது அவருக்கு புதுசா என்ன வரும், வர்க்கம் வரும். புதுசா எல்லா விஷயம் வர்க்கம் வந்து எத்தனை வந்திக்கும், 2இன் வர்க்கம். 2இன் வர்க்கம் எத்தனை 4 4 தர 2 8. இதைத்தானே பார்த்தோம், இதைத்தானே எடுத்தோம் ஸ்டார்ட்லையும். அப்ப உங்களுக்கு விஷயம் என்னங்குதா, ஒரு ஒன்றை இப்படி மாத்துறாங்க அப்படின்னா அதுல ரிவர்ஸ் ஃபார்மேட்டும் என்னது உண்மை தான். அது ரிவர்ஸ் ஃபார்மேட் என்னது உண்மை தான். விஷயம் என்ன இதெல்லாம் இருக்கப்ப இது ஓகேயா? இது கிளியரா ஓகே எல்லாருக்கும்? சார் எல்லாரும் கிளியரா? ஓம் சொல்லுங்க. ஓம்டா நாளையில இருந்து கிளாஸஸ் வந்து சரியா 7:45 ஸ்டார்ட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் 8 மணி ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது இன்ஷால்லா நாளைக்கு ஃபைனல் இல்லம்மா ஃபைனல் செமினார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட ராத்தாமா நானாம இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் மோஸ்டா வந்து சேரிக்கும். உங்களோட ஊர்லயே வந்திக்குமே உங்களோட தயான் நானா தெரியுமா, தயான் நானா, அதே மாதிரி ஹப்லா தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திக்கும். தெனாலி என்ன மாதிரி விளங்கிட்டார்கள்? இது அழகா இப்ப நான் சொன்னதெல்லாம் தமிழ்ல எழுதுனீங்களா, எல்லாரும் தமிழ்ல எழுதுனீங்களா விஷயத்த? எத்தனை பேர் தமிழ்ல எழுதிட்டு வரீங்க? எத்தனை பேர் நல்லா வரன்றதுக்காண்டி தமிழ்ல எழுதிட்டு வரீங்க? ரிசல்ட்ஸுக்கு நான் பொறுப்பு. யாரு தமிழ்ல எழுதி கொண்டு வராங்க. இன்னும் நான் ரிசல்ட் சொன்னோம் என்ன குரூப்ல வந்துட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு போடணும் தானே. நினைக்கிறேன் பழைய ஆக்களுக்கு தெரியும், புதிய ஆக்களுக்கு தெரியாதானே, அப்படிதானே? புதிய ஆக்களுக்கு தெரியாதானே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு தெரியாதானே. நானும் இன்னும் சொல்ல இல்லை, டைம் காண இன்னைக்கு.
அடுத்த உடுகோட அரசால படிக்கிறார்கள் யார் இருக்கிற 11ஆம் ஆண்டு ஃபிஃப்த்தா உண்டு வேற வேற யார் இருக்கிற உடுகோட அரசா ஸ்கூல் யாரெல்லாம் படிக்கிற சொன்னா தானே தெரியும் ஃபிஃப்த்தா உண்டு ஃபிஃப்த்தாம் வேற வேற யாரெல்லாம் வேற யாரெல்லாம் சரி. இப்ப இதான் விஷயம் தொண்டையான் கிளாஸ்ல முழுவதும் நம்ம என்ன பார்த்திக்கோம் முழுவதும் என்ன பார்த்துட்டோம் இப்ப முழு போட்டு வச்சிருக்கேன் இப்ப எந்த பக்கம் நான் பண்ணிக்கணும் which side I need to down இந்த பக்கமா எந்த பக்கம் இப்படியா சார் இது நீங்க நேரா வளர்த்து இருக்கு வளர்த்துட்டேங்க சார். இது ஓகேயா ஆமா சார். இதா ஓகேன்னு சொல்றீங்க இப்படி இருக்கிறது சார் கொஞ்சம் பணிக்கணும் தானே. என்னமோ செஞ்சிட்டேம்மா எனக்கு இப்ப திரும்ப நல்லா இருந்தது என்னமோ செஞ்சிட்டேம்மா சுகாட கதையை கேட்டு இப்ப சரியா சரி இன்னும் நாசமாயிட்டா இல்ல சார் இங்கால சைடு வந்து இப்ப எனக்கு இந்த சரி மேல் சார். மேல் அளவை பார்த்து சொல்லுங்க மேல் அளவு எந்த பக்கம் கூட வைக்கிறது குறைவா இருக்கு இப்ப நான் ஆற்ற சரி பக்கம் சார். மட்டும் பாருங்க இப்படியா சரி வலது பக்கம் கொஞ்சம் குறைவா இல்ல இடது பக்கம் கொஞ்சம் குறைவாய்க்கு. எனக்கு எப்படிமா எழுது வலது தெரியும் நீ எந்த பக்கம் சொல்லு இந்த பக்கம் போட்டிக்கிறா இது வந்து ஏ போர்ட் ஜூம் எழுதிறேன். ஜூம் ரூம் அடிக்கிறது என்ன செய்யணும் குறைக்கணுமா கூட்டணுமா கொஞ்சம் கூட்டுங்க சார். ஓகே சார். இதுல பனியே கொஞ்சம் வணங்குது இல்ல. இந்த அப்புறம் குழப்பி விடுதுற என்ன யாரோ காப்பாத்துங்க இப்ப இல்ல சரியா சார். இப்ப சரியானு பாருங்க சரி இப்ப சார் அதே இப்ப ஓகே சார். ஓகே சார். இப்ப சரி சார். ஓகே சார் இப்ப எனக்கு ஓகே. தெரிஞ்சது இப்ப மிச்சம் சரியில்லை இப்ப போட்டு வந்து கோணலா இப்படி போற மாதிரி இல்ல இல்ல இல்லையா சார் எனக்கு ஓகே ஆகிது. கொடி சைடு இப்பதான் வந்து சார் ஒசந்து. அப்படின்னா கொடி சைட் வசந்த் அப்படிதான் அதுதான் நான் கேட்கிறேன் எனக்கு வந்து இந்த கெப்ப சொல்லுங்க இந்த கெப் இருக்கு தானே இந்த கெப் வந்து நேர எல்லா பக்கம் ஒரே மாதிரி வரணும்டா இத நான் கொஞ்சம் சாரி மத்த மாதிரி செய்யணும் இப்படியா ஓ சார். இப்போ ஓகேயா இல்ல சார். இல்ல சார். ரிமாசா நீ போட்ட பாக்காத நான் சொல்ற மாதிரி தெளிவா பார் இந்த மேல் பக்கம் இருக்கு தானே கெப்பு ஓ இல்லாத சார். அந்த கெப் வந்து சரியா வருது அவ்வளவுதான் விஷயம் ஓகே அடி சார். அடே கேமரா என்னமோ ஆயிட்டுரா இது வேற இந்த சுத்து எழுது இந்த கேமரால சார் இப்ப கேமரா மேல கொஞ்சம் வசுத்துங்க. இல்ல இப்படியா சார். பனி சார் வணங்குது இல்ல. கீழே அடிக்கிறது வழங்குது இல்ல. கொஞ்சம் பனிக்கணும். சார் பனி சார். சார் கொஞ்சம் பனிங்க சார். கொஞ்சம் ரிமாசா கொஞ்சம் இரியேன் கத்தாத கொஞ்சம் இரி தடமாற மாரி நான் கொஞ்சம் சரியா இது கொண்டு வரேன் இதா இல்ல இப்ப சரி சார். மேல் பக்கம் எல்லாம் ஓகே ஓகே பாருங்க மேல மட்டும் பாருங்க இப்ப மேல் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கா இல்லாட்டி ஓ ஏதாவது சார். ஓ சார் இப்ப சரி. இப்ப சரி. இப்ப இப்படி வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்களேன் போன சைட்டால வச்சுடுங்க போன சைட்டால கிளாஸ் முடிஞ்சுதான் போன சைட்டால வச்சுடுங்க ஒருக்கா எடுத்துட்டீங்களா என்ன ரிமாசா எடுத்துட்டியா ஓ சார். ஸ்கிரீன்ஷாட்
ஓ சார். நீதான் நீங்க என்ன பண்ண கொஞ்சம் ஒரு இல்ல சார். screenshot எடுத்தா போதும் 10 எடுக்கிறேன் இல்ல. இப்ப நான் என்ன செய்யறேன், இதுல இருந்து அளக்குறேன். இல்லைங்க அளந்துட்டு வரேன் எவ்வளவு தூரத்துல வைக்கணும். 1 2 3 3 இப்படி ஒன்று வைக்கணும். சரி, இப்ப நான் என்ன செய்யறேன், இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போறேன். இப்படி கொண்டு போகும்போது கிளாரிட்டி கூடுதலா வருதா, நல்ல கிளியரா தெரியுது. அப்படியா? ஓ சார். நல்ல கிளியரா தெரியும். நான் வந்து என் மண்டை தானே எவ்வளவு பெருசா தெரியும், எப்படி படிப்பிக்கிறது? நல்லா இருக்கும் ஆத்துல. என்னடா என்ன இப்போ ஓகே, ஃபுல் போட்டு கிளியரா நேரா விளங்குது தானே? எல்லா எழுத்து வழங்குதா? எழுத்தெல்லாம் வழங்குதா? எழுத்தெல்லாம் வழங்குதா? இப்ப எனக்கு இப்படி வச்சு சரி. அப்ப இப்போதைக்கு இந்த கேமரால கொஞ்ச நாளைக்கு ட்ரையல் வேஷனா செய்வோம். நாளைக்கு கேமராவோட குவாலிட்டி ஓகே வரைக்கும் உண்டு. வாய்ஸ் வந்து நான் மத்த இதுல கனெக்ட் பண்ணிக்கேன். ஓகே சரி, அப்ப நிப்பாட்டுவோமா கிளாஸ்? அடுத்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் கிராஃப். ஓகே சார். சரி, அப்ப சந்திப்போமா? சந்திப்போமா? ஆம் சார். எல்லாரும் கிளியர் ஆகிதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் நம்ம தீர்வுகள் எடுக்கலாம். ரிமாசா வந்து கண்டியா? என்னத்த கண்டியான்னு கேட்க கூடாது. ஓ கண்டி. சார். சரி சரி. ஹாஜரா சியாம், ஹாஜரா சியாமிகா. இன்னொரு லைட் ஒன்று போட்டேன். இந்த சைட்டுக்கு வரும்போது கருப்பாவுதா? இல்ல இங்கால வரும்போது இங்கால கொஞ்சம் கருப்பாவதானே? என்ன அப்படிதானே? இங்கால ஒரு லைட் போட்டா சரியாயிடும். ஷைன்லாம் பண்ணல தான், லைட் எங்கேயாவது ஷைன் பண்ணுதா? கிளாஸ் நம்பர் கிட்ட மட்டும் பண்ணுது போல. அப்படியா? அவ்வளோ இல்ல சார். அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்வோம், என் பண்ணுவோமா? நாளைக்கு வாரீங்களா சரியா 7:45? ஓகே சார். என்ன ஓகே சார் எடுக்கிறீங்க? ம் இடுவ ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட போய் சொல்லிட்டு வரீங்களா கிளாஸை பத்தி? நாளைக்கு கூட்டி கொண்டு வரீங்களா? நாளைக்கு ஒரு ஃப்ரீ செஷன் இருக்கு. இந்த வாரம் யோசிக்கிறாங்க. கிருஷ்ணா கூட்டிட்டு வா போயிட்டு. சரியா? ஓகே. மத்தபடி யாருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல தானே? அவனை போயிட்டு வரையா? போயிட்டு வரையா? கேட்டாரா? பாய் பாய். பாய் பாய். End meeting for